இலக்கிய சாம்ராட் டாக்டர் கோவி மணிசேகரன் அவர்களின் காஞ்சி கதிரவன். மின்னல் மின்னி மறைகின்ற இடைவெளி பொழுதில் இடியென இடித்தது அந்த நிகழ்ச்சி. கொஞ்சமும் மனிதாபிமானமின்றி அரசியலுக்கும் அதற்கும் சம்பந்தமில்லையோ என்று நினைக்கின்ற மாதிரி அனைத்தும் அழிந்த ஸ்ரீவிஜயனை நெட்டி தள்ளிவிட்டான் ஜெயதேவன். போலி மகேந்திரவர்மன். நட்பு இலக்கணத்து மூல விழுதான அன்பு ஆழ புதைந்து வேர்விட்டு இறங்குகின்ற பொழுது பொறிக்கலங்கி அப்பால் போய் விழுந்த ஸ்ரீவிஜயன் கண் கலங்கி நோக்குகின்றான். இதுகாரும் நண்பனை தேடி அலைந்த எதிர்பார்ப்பு கண்களில் மாலையிட்டு கௌரவிக்கின்றது. அதிர்ந்து போனார் சக்கரவர்த்தி சிம்மவிஷ்ணு பல்லவர். ஸ்ரீவிஜயன் மெல்ல எழுந்து ஜெயதேவனை நோக்குகின்றான். யாரெல்லாம் உன்னை தேடி அலைந்தேனோ, ஊரெல்லாம் தேடி அலைந்தேனே, அந்த களைப்பை உன் செய்கை பறக்கச் செய்துவிட்டது. காங்கியம், யோகம், நியாயம், வைவேஷியம், பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை ஆகிய 6 தரிசனங்களுக்கு சரியான தரிசனம் புரியாமல் விழிக்கின்ற பொழுது ஆசான் இல்லாத வேளையில் அலசி அலசி புரிய வைத்தேனே, அதற்காக அறிந்தாயா? காணபத்தியம், சௌரம், கௌமாரம், சாக்தம், சைவம், வைணவம் ஆகிய 6 மதங்களை விரித்து உரைத்தேனே, அதற்காக அறிந்தாயா? சங்கீதைகளை, பிரமாணங்களை, ஆரண்யங்களை, உபநிஷதங்களை, 4 வேதங்களை அவசரமாக பயில வேண்டும் என்று நீ துடித்த பொழுது பகல் இன்றி ரத்தம் கக்கி உதவினேனே, அதற்காக நீ கொடுத்த பரிசா? உன் அதிக பிரசங்கித்தனத்துக்காக யாரவன் ஜெயதேவன்? நான் பல்லவகுமாரன் மகேந்திரவர்மன். நீ சாளுக்கிய தேசத்தவன் என்றல்லவா சொன்னாய்? சீ, வாயை மூடு. யாரை பார்த்து என்ன பேசுகிறாய் என்று கூறிய ஜெயதேவன் சிம்மவிஷ்ணு பல்லவ சக்கரவர்த்தியை நோக்கி, அப்பா, எங்கிருந்து பிடித்து வந்தார்கள் இந்த பைத்தியத்தை? நண்பன் என்கின்றான், அறிவாளி போல் நடமாடுகின்றான். நான் ஒரு அபௌஷயம் என்பதை இந்த நிர்மூடனுக்கு எடுத்து கூறி விரட்டுங்கள் என்றான். மேலும் அங்கே நிற்பது விபத்தானது என்று ஜெயதேவனுக்கா புரியாது? நிஜமான அப்பௌருஷம் ஸ்ரீவிஜயனாயிற்றே. விக்ரவர்மா, நீ வா என்று மிகுந்த கரிசனத்தோடு அழைத்துவிட்டு அரண்மனையின் பின்புறம் நோக்கி விரைந்தான். எல்லாம் ரேனாண்டுக்கு உடன் தொற்றிச் செல்லும் கரிசனைதான். நீ தப்பிக்காமல் இருக்கத்தானே நான் நியமிக்கப்பட்டிருக்கின்றேன் என்று மனதுக்குள் உரிமிக்கொண்டு பின்தொடர்கின்றான் விக்ரவர்மன். பல்லவ பூபதி வந்ததற்கு நல்ல சன்மானம், நான் வருகின்றேன். சக்கரவர்த்தி சங்கடத்தில் ஆழ்ந்தார். ஸ்ரீவிஜயா, நீ நினைப்பது போல் அவன் ஜெயதேவன் அல்ல, பல்லவகுமாரன். எந்த குமாரனோ, இந்த குமாரன் என்னுடன் இருந்தவன். இது சத்தியம். ஒன்றை சொல்லுகின்றேன், இதோ இங்கு செல்பவனுக்கு ஆயுள் முடிந்துவிட்டது. அடுத்த கணம் ஸ்ரீவிஜயா என்று பெருத்த குரலில் அலறுகின்றார் பல்லவ சக்கரவர்த்தி சிம்மவிஷ்ணு போதிராஜர். தொடர்ந்து, இவனை சிறையில் அடையுங்கள், என் ஆயுள் முடியப் போகின்றது. எவனுடைய ஆயுள் என்று பார்த்து விடுவோம் என்று கர்ஜிக்கின்றார். பெரிய பல்லவ மாதேவி, திரிபுவனதேவி அனைவருமே அறத்துன்பத்தால் அதிர்ந்து போயினர். வானக்கூரைக்கு நிலவு வெள்ளி முலாம் பூசிக்கொண்டிருக்கின்றது. மகா சேனாதிபதி செந்தலை ராஜமுத்திரையரும் மகா ஆமாத்தியார் பழையாற உத்தம தமிழ் பேராயரும் அவசரமாகவும் அவசியமாகவும் இரவு அடங்கியதும் தனித்து பார்க்க வருவதாக இளைய பல்லவ மாதேவி சாருதேவி அறிவித்ததன் காரணமாக இன்னமும் கண் விழித்து காத்து கொண்டிருந்தார்கள். சக்கரவர்த்தி அங்கு காத்து கொண்டிருந்தார். அரண்மனைக்கு ஒதுக்கியுள்ள மாமன்னரின் அந்தரங்க மாளிகைக்குள் இருவரும் வருகை தருகின்றனர். வாருங்கள், உங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். அப்படி என்ன அவசரம், அவசியம்? பழையாறை உத்தம தமிழ் பேராயர் மௌனத்தை கரைகிறார். சக்கரவர்த்திகள் சமூகத்துக்கு இதுவரை நாங்கள் ஒரு ரகசியத்தை மறைத்து வைத்திருந்தோம். பயங்கரமான ரகசியமாதலால் அதை பாதுகாப்பும் முகாந்திரமாக மறைக்க நேர்ந்துவிட்டது. முதலில் அதற்கு மன்னிப்பு கோருகின்றோம் என்று தொடங்கியவர் நடந்த நிகழ்ச்சிகளை ஆதி முதல் அந்தம் வரை விரிவாக விவரித்தார். செவிசாய்த்த பல்லவ சக்கரவர்த்தி சிம்மவிஷ்ணு போதிராஜர் பிரமித்து போனார். இது நடக்கின்ற காரியம்தானா? நடந்திருக்கிறதே பிரபு என்று உறுதிப்படுத்தி வாய்த்திருந்தாள் சாருதேவி. பல்லவ பூபதியின் அங்கங்கள் பதறின. இதை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை, அதனால் நம்பவும் முடியவில்லை. அஜந்தா சொன்ன அந்த அந்தரங்க தகவல் மட்டும்தான் சரியான காரண காரியங்களாகிவிட முடியாது என்றார் பல்லவ மாமன்னர். நாங்கள் உண்மையான பல்லவ குமாரனை மீட்டுக்கொண்டு வந்து கொடும்பாளூரில் வைத்திருக்கின்றோம் பல்லவ பெருமானே. இது கற்பனை அல்ல, நிஜமே. ஆனாலும் ஏன் இப்படி நினைத்து பார்த்திருக்கக்கூடாது? இதுபோல் ஒரு பொய்யை பரப்பி நிஜமான மகேந்திரவர்மன் அஜந்தா குகையில் இருக்கிறான் என்ற செய்தியை பொய்யாக பரப்பி அவனை அரியணையில் அமர்த்தி இப்பொழுது இருக்கின்ற மகேந்திரவர்மனை தனது தண்டனை நலமாகவே ஏன் சாகடிக்க அவர்கள் திட்டம் போட்டிருக்க முடியாது?
இது கூட நடைபெறக்கூடியது தானே? சக்கரவர்த்திகளின் கேள்வி நியாயமானதே. ஆனாலும் நாங்கள் செய்வது ஆய்ந்து அறிந்த உண்மை. அதைத்தானே உண்மை என்று நம்பிவிட முடியுமா? ஸ்ரீவிஜயன் வருகையில் தெரிந்த உண்மையும் நீங்கள் சொன்ன செய்தியும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது 2 மகேந்திரவர்மங்கள் எப்படி உதயம் கண்டிருக்கிறார்கள் என்பது புலனாகின்றது. எவன் நிஜமான இளவரசன் என்று தெரியாத வரையில் என்னால் எந்த முடிவுக்கும் வர முடியாது. விஸ்வரூபன் நுழைவில் இருந்து ஏதோ சதி நடக்கப் போகிறது என்று ஆரம்பத்தில் இருந்தே சந்தேகப்பட்டது. இப்பொழுது விஸ்வரூபம் எடுத்தாகிவிட்டது. நாம் இப்பொழுது எவன் பல்லவகுமாரன் என்பதை அறிய வேண்டும். அப்பௌருஷேயம் என்கின்ற வார்த்தையை எனது மகனே உபயோகப்படுத்துவான். எப்பொழுதாவது இன்றைக்கும் உபயோகப்படுத்தி இருக்கின்றான். அந்த அளவுக்கு ஒரு போலியை உருவாக்கி அனுப்பி இருக்கிறார்கள். இது சாத்தியமில்லை. கொடும்பாளூரில் இருப்பவனை கொண்டு வாருங்கள். நிரூபிக்க நிதானமாக சிந்தியுங்கள். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துவிட வேண்டாம். ஒன்றை நினைக்க அது ஒழிந்து மற்றொன்றாகும் என்பது போல செயல்கள் புதிய திருப்பம் கண்டதும் மூவரும் வாயடைத்து போயினர். கோணன் விஸ்வரூபன்தான் வாதாபி புலிகேசியின் தம்பி விஷ்ணுவர்தன் என்கின்ற ரகசியத்தை போட்டு உடைத்தாவது நிரூபித்து விடலாமா என்று சிந்திக்கிறார் பழையாறர் உத்தம தமிழ் பேராயர். அப்பொழுது சந்தேகத்தை தீர்க்கின்ற சரியான ஆயுதமாக அது படவில்லை. அவன் மீது இருக்கின்ற வெறுப்புக்கு உடனடியாக சிறையில் தள்ளலாம். ஆனால் அடுத்து நடைபெற இருக்கும் செயல்கள் மடைவிருந்த வெள்ளமாகிவிட்டால் மறைக்க வேண்டிய நிர்பந்தம் அங்கும் ஏற்பட்டுவிட்டது. ஒரே வழி ருத்ராச்சாரியாரை கண்டு பரிவாதினி ஆழை கண்டு உண்டு பண்ண முடியுமா என்றுதான் கேட்க வேண்டும். கேட்பானேன்? பரிவாதினியை கண்டுபிடித்தவனே கொடும்பாளூரில் தானே இருக்கின்றான். இப்படி செய்தால் என்ன? சக்கரவர்த்தி பெருமானி, உங்கள் வாதம் நியாயமானதாக இருந்தாலும் எங்களுக்கும் இது குறித்து சந்தேகம் இல்லை இடைமறிக்கின்றார் பல்லவ பூபதி. மீண்டும் சந்தேகமில்லை என்கிறீர்கள்? உங்களுக்கு தெரிந்தே உங்களுக்கு தெரியாததாகவும் இருக்கலாம். நீங்கள் நேராக நிற்கிறது என்று அறிந்தது உங்களுக்கு தெரியாமல் தலைகீழாகவும் நிற்கலாம். உங்களுடன் பேசிக்கொண்டே இருக்கின்றேனே ஒழிய என் சிந்தனை முழுவதும் பல்லவத்து எதிர்கால சகலகலா வினோதனை சுற்றிதான் வட்டமிடுகின்றது. உடல் பதைக்கின்றது, நெஞ்சு வெடிக்கின்றது. என்னிடம் நீங்கள் அப்பொழுதே சொல்லி இருக்க வேண்டும். இந்த அறத்துன்பத்திலிருந்து மகா அமாத்தியாரையும் சேனாதிபதியும் மீட்க சாருதேவி குறுக்கிட்டாள். நான் தான் அவ்வாறு சொல்ல வேண்டாம் என்று ஆணை பிறப்பித்தேன் பிரபு. சொல்லி இருந்தால் உங்கள் முன்கோபம் அவசரப்பட்டிருக்கும். அக்காளிடம் சொல்லுவீர்கள், பெற்ற வயிறு பதைத்து போயிருக்கும், ரகசியம் வெளிப்பட்டிருக்கும். வாதாபியிலிருந்து இத்தனை முயற்சிகளுக்கிடையே நமது மகேந்திரவர்மனை மீட்டு வந்திருக்க முடியாது. அஜந்தா குகையிலிருந்து அவ்வளவு எளிதில் மீட்பதாவது? உதவியவள் வாதாபி இளவரசி பானுச்சந்திரிகா. இங்கேதான் நான் சந்தேகப்படுவதே. இங்கேதான் இதனை அரசியல் சூழ்ச்சி என்று நினைப்பதே. நீங்கள் குறிப்பிட்ட கௌதமியும் ஒரு ஏற்பாடு என்றே நினைக்கின்றேன். எனவாதான் கொடும்பாளூரில் தங்கியிருப்பவள் மகேந்திரவர்மன் என்று நான் ஐயப்படுவது. ஏனையவர்களுக்கு மயக்கம் வரவில்லை. ஏனைய எல்லாமே வந்துவிட்டன. ஒருவேளை இப்படியும் இருக்குமோ? சிம்ம விஷ்ணு பல்லவ சக்கரவர்த்தியின் சிந்தனை நிரம்பிய திருப்பம் அவர்களே எதிர்பாராதது. பல்லவ பெருமானே, எங்களுக்காக ஜெயதேவனை மன்னிக்கவும். பல்லவகுமாரனை உடனடியாக இங்கு வரவழைக்கிறீர்கள். உடனடியாக பரிவாதினியால் தேவை என்று நீங்கள் உத்தரவிடுகிறீர்கள். அதனை 3 தினத்தில் உருவாக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறீர்கள். அதை உருவாக்கும் ரகசியம் நம் இளவரசருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் இப்பொழுது பரிவாதினியாள் என்று கேட்டால், வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நமது பேரரசன் ருத்ராச்சாரியார் பெருமானுக்கு பிறந்த நாள் என்பதை தாங்கள் அறிவீர்கள். அவர் பரிவாதினி ஆழ்வாசித்து மகிழ ஆசைப்படுகின்றார் என்று கூறுங்களேன். நல்ல யோசனையாகவே பட்டது. அழைத்து வருமாறு உத்தரவிடுகின்றார். நானும் மகாசேனாதிபதி யாரும் இங்கு இருப்பது சிலாக்கியமாகாது. அடுத்த அறையில் இருக்கின்றோம். நீங்களும் ராணியரும் மட்டுமே இது குறித்து ஆராயலாம் என்றார் பழையாறை உத்தம தமிழ் பேராயர். மனதுக்கு சரி என்று படவே தலையை அசைக்கின்றார் பல்லவ சக்கரவர்த்தி சிம்ம விஷ்ணு போதிராஜர். இருவரும் ஒரு மறைவிடம் நோக்கி சென்று கவனிக்க தலைப்படுகின்றனர். எப்படியோ சாருதேவி, ஒரு விஷயத்தில் உங்களை பாராட்டுகின்றேன். ஒரே உருவமுடைய 2 மகேந்திரவர்மர்களை இங்கு கொண்டு வந்து விட்டீர்கள். எவன் நமது மகன் என்பதை கூர்மையாக ஆராய வேண்டும். சேவகன் ஒருவன் வந்து கையை உயர்த்தி வணக்கம் செய்கின்றான். மகா சக்கரவர்த்திகள் சமூகம் நாடி நமது இளவரசர் வருகின்றார். அவன் சென்றதும் அமைதியோ அமைதி. சற்றைக்கெல்லாம் ஜெயதேவனும் விக்கிரவர்மனும் அங்கு வந்து பணிந்து நிற்கிறார்கள். உட்காருங்கள். இருவரும் அங்கிருந்த 2 ஆசனங்களில் அமர்கின்றனர். மகேந்திரவர்மா, நமது பேரரசரான ருத்ராச்சாரிய பெருமானுக்கு பிறந்த நாள் வருகின்றது. தெரியும். உடனடியாக பரிவாதினி ஆழை மீண்டும் உருவாக்க வேண்டும்.
நாளை வியாழக்கிழமை விடுகின்ற பொழுது குரு ஓரை அதில் தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான் தூக்கத்தில் எழுப்ப நேரிட்டு விட்டது. நாளைக்கு வேறு குரு ஓரையே கிடையாதா? இருக்கின்றது, பகலுக்கு மேல்தான் வருகின்றது. விடியல் குரு வியாழக்கிழமை ஒன்றுதானே? சமத்காரமாக மறுமொழி தருகிறார் சக்கரவர்த்தி. பரிவாதினி ஆழே நமது ஆசானா கேட்டார். ஆம் குமாரா, நிச்சயமாக இருக்காது. ஏனென்றால் எனது அரங்கேற்றத்தின் போது அது காணாமல் போனது ஒரு அபசகுனமே. ஆனாலும் அது ஒரு நன்மனையை உத்தேசித்தே காணாமல் போனது என்றும் இனி அது தேவையில்லை என்றும் நம் குருவே கூறினார்கள். அவரா கேட்டார்? சாருதேவியை திரும்பி கவனித்த சிம்மவிஷ்ணு பல்லவ சக்கரவர்த்தி மறுமொழி என்ன கூறுவதென்று புரியாமல் விழிக்க கண்டார். பரிவாதினி யாழின் வரைபடம் இருக்கின்றதல்லவா என்று சமாளிக்கின்றார் சக்கரவர்த்தி. இப்பொழுது அதற்கென்ன வந்துவிட்டது? ஒன்றும் வரவில்லை. அது தேவை என்று என் மகன் கண்டுபிடித்தது. அதை மீண்டும் உருவாக்கி வைப்பது வருங்கால சரித்திர புகழல்லவா? ஓஹோ! ஜெயதேவன் சற்றே விழிப்பு கொள்ளுகிறான். எங்கோ விழுந்த கீறல் இப்பொழுது பெரிதுபடுகிறது. அப்பா, அந்த வரைபடம் சங்கீரணியும் இருக்கிறது. அவள் வந்தால்தான் தெரியும் என்றான். சங்கீரிணியை அவள் இவள் என்று குறிப்பிடுவது விக்கிரவர்மனை எரிச்சலுறச் செய்கிறது. நீங்கள் போகலாம். சங்கீரிணி வந்த பிறகு இது குறித்து ஆலோசிப்போம். ஜெயதேவனும் விக்கிரமனும் புறப்பட்டு விட்டனர். மகா அமத்தியரும் சேனாதிபதியும் வெளிப்பட்டனர். கேட்டீர்களா? மூக்கை அறுத்து விட்டான். ருத்ராச்சாரியரை சந்திக்காமல் நாம் அவர் பெயரை இழுத்திருக்கக்கூடாது. இப்படித்தான் சரியானவற்றை சந்திக்காமல் எதையோ சிந்தித்து இந்த முடிவுக்கு வந்திருக்கிறீர்கள். ஸ்ரீ விஜயன் குறிப்பிட்ட ஜெயதேவன் தான் கொடும்பாளூரில் இருப்பவன். சிம்மவிஷ்ணு பல்லவ சக்கரவர்த்தி இவ்வாறு கூறியதும் பிரபோ என்று பெரிதாக அதிர்ச்சி கண்டு அலறிப்போனாள் சாருதேவி. விடியலின் ஆதார சுருதியில் ரிஷபக்கொடி வடக்கே கிருஷ்ணா நதி முதல் தெற்கே கோனாடு வரை எல்லையாக கொண்ட பல்லவ கம்பீரத்துடன் புதிய ராகம் பாடுகின்றது. விடிந்து வெளிச்சம் போடுவதற்குள் மகேந்திரவர்மனும் அஜந்தாவும் குளித்துவிட்டு திரும்பிவிட வேண்டுமே. அவர்கள் நீராட அந்த நாவல் சுனை என்ன புண்ணியம் செய்ததோ? காமம் குழைத்த கவிதை அழகு நீராடி முத்து பெண்ணிடம் காண வேண்டுமே. இன்பம் போராடும், இனிமை போராடும், இளமை வேரோடும். விடியலின் மெல்லிய ரேகை, அஜந்தாவின் அபூர்வ சௌந்தரியம், குபீரென்று இளங்கோவின் காணல் வரி வர்ணனைக்கு கட்டியம் கூறி மின்னுகின்றது, மிளிர்கின்றது. சற்றே தள்ளி மகேந்திரவர்மன் நீராடுகின்றான். வானத்தில் பல்வேறுபட்ட கீறல்கள், காயங்கள். இரவு எவ்வளவு வேண்டியும் மறைத்து விட்டாலே ஏன் தொடக்கூட அனுமதிக்க இசையாததன் காரணம் என்ன? எனக்கென்று இயற்றப்பட்ட இந்த பணுவலை நான் பாடாமல், பிரபு, உங்கள் சித்திரக்கலை மீது சத்தியம். எனது வேகம், எனது ஆவேசம், எனது ஆதங்கம் ஜெயதேவனுக்கு ஒரு முடிவு காண வேண்டும் என்பதில் சங்கல்பம் கொண்டிருக்கின்றன. அதுவரை நான் இந்த சபலத்துக்கோ சஞ்சலத்துக்கோ ஆளாக முடியாது. அப்பௌருஷமேயான நீங்கள் இதனை அனுபவிப்பது பௌருஷமானது. இரவு இந்த பனவலை பாடி அனுபவிக்க நினைத்த பொழுது அவள் பாடிய தொகையரா இது? ஓ, இப்பொழுது இந்த ஈரக்கோலத்தில் இன்பக் குதிரை விரட்ட முடியவே முடியாது. அவளது சங்கல்பம் ஒரு நியாயத்தை பிரகடனப்படுத்துகின்றது. தொலைவில் இருந்தே அந்த தோகை அழகிற்குள் விழுகின்றான், பின்னர் தொழுகின்றான். அவளது கயல் விழிகள் காமதேவனுக்கு காவியம் எழுதுகின்றன. நீண்ட நாசி அதற்கோர் பாயிரம் எழுதுகின்றது. வாயோ முத்த வாயிலோ, சத்த வாயிலோ, சத்தான வாயிலோ, இல்லை மொத்தத்துக்கும் அது குத்தகை வாயிலோ. நீங்கள் உங்களை தரிசித்துத்தான் கோயில்களில் கிழக்கு மேற்கு கோபுரங்கள் உதயமானதோ என்பதே உண்மை என்பதை அறுதியிட்டு கற்பனை செய்யத்தான் அவற்றுக்கு மேலே உங்களை வைத்து கௌரவப்படுத்த கலசங்களை நிறுவினார்களோ? கால்களே, நீங்கள் எனது கற்பனைகளை அளப்பவர்கள். கற்பனைகளுக்குள்ளும் ஒரு கற்பனை, சுகமான கற்பனை, சுந்தரமான கற்பனை, சொர்க்கமான கற்பனை. காஞ்சி கதிரவனின் கற்பனையை மெச்சியவாறு களைத்து கதிரவன் புவனத்தை எட்டி பார்க்கின்றான். நீராடி முடித்த நீள்விழியாள் அஜந்தா, நேரமாகிறது, என்ன யோசனை என்று அவசரப்படுத்துகின்றாள். சிந்தனையிலிருந்து விடுபட்ட மகேந்திரவர்மன் சிரிக்கின்றான். அஜந்தாவுக்கு புரிகின்றது. குளியல் கடமைகளை முடித்துக்கொண்டு இருவரும் அண்ணல் வாயிலை நோக்கி நடக்கின்றனர். அண்ணல் வாயில் சித்திர வாயில் ஆகின்றது. குகைக்குள் முதலில் பிரவேசிக்கின்ற பொழுது உள்ளே காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டை கண்டு அலறிய அஜந்தாவா இவள்? இல்லை, புதர்களும்
எலும்புகளும் பிண வாடையுமாக காட்சியளித்த குகையா இது? காலையில் ஜீவன்கள் அங்கே துடிக்கத் தொடங்கின. வலத்தூணில் நடனமாது ஓவியத்தை வரைந்து முடித்த அழகை ரசிக்கின்றான் மகேந்திரவர்மன். அஜந்தாவின் பாதிப்பு இந்த அழகோவியம். வலத்தூணை விட அபாரமாக இடத்து தூண் அமைய வேண்டும். உயிரோவியம் அஜந்தா அருகே வந்து நிற்கின்றாள். சிலப்பதிகாரத்து கடலோடு காதையில் இளங்கோவடிகளால் வர்ணித்த மாதவியின் தோற்றத்தைப் போல. குளிக்கச் செல்லும் மின் சன்னமாக சலித்த களிமண், சுண்ணாம்பு, பசும் சாணம், வைக்கோல், கடுக்காய், முட்டைக்கரு ஆகியவற்றை குழைய குழைய அரைத்தெடுத்து ஆதார சுதையை பூசியிருந்தாள். சற்று நேரத்தில் அது உலர்ந்திருந்தது. பதமான ஈரம் தெரிந்தது. மாதிரி ஓவியமாக எதிரே நடன தோற்றத்தை கொடுத்து கொண்டு நிற்கின்றாள் மாதவ பேரழகி அஜந்தா. மஞ்சள் கிழங்கை கொண்டு வட்டக்கோட்டினை முதலில் வரைகின்றான். கண்ணை சேர்க்கையில் சுதையில் சிவப்பு கோடாகின்றது. பின்னர் வண்ண வண்ணமயமான இமைகளை பொடித்து குழைத்து வண்ணங்களால் சித்திரம் தீட்டுகின்றான். இரண்டாம் நடனமாது ஓவியம் இனிது பூர்த்தி அடைகின்றது. மெல்லிய ஈரச்சுதையில் வண்ணங்கள் உள்நோக்கி பாய்ந்து அழியா முறைக்கு அடிகோலுகின்றன. ஈரம் உலர்ந்த பின் பெரிய கூழாங்கல்லை கொண்டு அதன் மீது மெதுவாக தேய்க்க அது உறுதியாகின்றது, பளபளக்கின்றது. அஜந்தா, உனக்கு நான் அழியா வரமளித்து விட்டேன். நான் பாக்கியசாலி பிரபு. இரண்டு நெஞ்சில் இரண்டு விதமான பூரிப்புகள். வெளியில் புறவிகள் வருகின்ற குளம்படி ஓசை. எட்டி பார்க்கின்றனர். நிருபகேசரியும் சில வீரர்களும் புறவிகளை விட்டு இறங்கி உள்ளே நுழைகின்றனர், வணங்குகின்றனர். இளவரசி, நாம் உடனடியாக காஞ்சியை நோக்கி புறப்பட்டாக வேண்டும் என்கின்றான் நிருபகேசரி. என்ன நடந்தது? ஏதேனும் செய்தி? எதையும் குறிப்பிட்டு எழுதவில்லை. உடனே புறப்பட்டு வாருங்கள் என்ற அளவில் மட்டும் மகா அமாத்தியர் ஓலை அனுப்பியிருக்கிறார் என்று கூறி ஓலையை எடுத்து நீட்டுகின்றான் நிருபகேசரி. ஓலையை பெற்று படித்து முடித்த மகேந்திரவர்மன் சில கணங்கள் சிந்தனை வயப்படுகின்றான். அன்று மாலையே மகேந்திர பயணம் காஞ்சியை நோக்கி நடக்க ஆரம்பித்தது. மறுநாள் காலை இளம் போதில் அவர்கள் கெடில நதிக்கரையை கடந்து கொண்டிருக்கின்றனர். அந்த ராஜபாதையில் ஒரே கூட்டம். மக்கள் வழிநடுக நின்று ஒரு மரியாதைக்கு உரியவரை வணங்கி வரவேற்பது போல் இருக்கின்றார்கள். நிருபகேசரி, என்ன கூட்டம்? யார் வருகிறார்கள்? நாம் குறுக்கிட்டு பேசுவது நலமா என்று யோசித்துப்பார். பண்பில் உயர்ந்த மகேந்திரவர்மன் பதைத்து நிற்க புறவிகள் நிற்கின்றன. சற்றைக்கெல்லாம் ஒரு பல்லக்கு வருகின்றது. போற்று வணங்கிய சமண மதத்தின் புனித கீதம் ஒலிக்கின்றது. ஓ, பல்லக்கில் வருபவர் தர்மசேனர். புறவியை விட்டு இறங்கி கீழே நிற்கின்றான் மகேந்திரவர்மன். சமண மதத்தின் அடியவர்கள் போற்றி கீதம் பாடி செல்ல நடுவே பல்லக்கு அசைந்து செல்லுகிறது. அதனுள் தர்மசேனர் மக்களை வாழ்த்தி கொண்டு செல்லுகின்றார். அவருடைய கண்களில் மகேந்திரவர்மன் தெரிகின்றான். பல்லக்கு நிற்கின்றது. பல்லக்கிலிருந்து இறங்கிய தர்மசேனர் பிரகாச கண்களினால் பல்லவகுமாரனை அழைக்க மருண்டு போனான் மகேந்திரவர்மன். அவனது கால்கள் அவனையும் அறியாமல் அருகே செல்கின்றன. சத்ருமல்லனே, சௌக்கியமா? ஒரு கணம் கணம் நெடுஞ்சான் கிடையாக காலில் விழுந்து பணிகின்றான். மக்களுக்கு அவன் யார் என்று தெரிந்த அடுத்த கணம் எங்கும் வாழ்த்தொழிகள். விழுந்து பணிந்து எழுந்ததே சௌக்கியம் என்பதை புலப்படுத்தியது. தர்மசேனர் அருகா புன்னகையுடன் ஆசீர்வாதம் செய்கின்றார். உனக்கு ஒரு குறைவும் வராது. பல்லக்கு புறப்பட்டது. மகேந்திரவர்மனின் மனதில் சமணோதயம் காண்கிறது. அஜந்தா அவளுக்குள் ஒரு சங்கல்பமே உதயமாகின்றது. காஞ்சியின் புகழ்பெற்ற புத்தச்சேரியில் அமைந்த எனது மாளிகையின் மேன்மாடத்தில் நின்ற வண்ணம் எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருக்கின்றான் கோணன் விஸ்வரூபன். சாளுக்கிய இளவல் சப்ஜ விஷ்ணுவர்தனன். நெஞ்ச தடாகம் எங்கெல்லாமோ அலைமோதுகின்றது. இந்த காஞ்சிக்குள் எப்படி நுழைந்தோம்? எவ்வாறெல்லாம் ரகசிய சாகசங்கள் புரிந்தோம்? சாளுக்கிய சாணக்கினை வீழ்த்தி விட்டானே ஜெயதேவன், போலி கழுதை. அப்போதுதான் ஒற்றன் மூலம் ஓலை கிடைக்கிறது. மீண்டும் படித்து பார்க்கின்றான் விஷ்ணுவர்தன். இப்பொழுது என்ன செய்வது? ஜெயதேவன் முற்றுமாக மாறிவிட்டான். அவன் கொடுத்த ரகசிய தகவல்கள் அனைத்தும் பொய்யானவை என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது இந்த போலியை விட அசல் எவ்வளவோ மேல் என்றல்லவா தோன்றுகின்றது. பேய்க்கணவாயில் அண்ணன் புலிகேசி அகப்பட்டு கொண்ட பொழுது எத்துணை ஆண்மைமிக்க கம்பீரத்துடன் உயிர் பிழைத்து போய் என்று கூறினானாமே மகேந்திரவர்மன். அவனது இந்த செய்தியை எண்ணி பார்க்கின்ற பொழுது ஜெயதேவன் தேவைதானா? அண்ணன் புலிகேசியே எழுதியிருக்கின்றாரே.